வெல்கம் டு எஸ்பி ஃபேஷன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ராக்லாம் வைக்கக்கூடிய அந்த பவு வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் எடுத்திருக்கேன். நம்ம எந்த ஃப்ராக் வைக்கிறோமோ அதோட மெட்டீரியலே இருந்தால் ஓகே தான். இப்போ இதோட லென்த்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 11.5 இருக்குது. ஹைட்டு வந்து 8 இன்ச் இருக்குது. இப்போ இந்த 8 இன்ச் உள்ளதை அப்படியே நான் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போடணும். தையல் போடும்போது 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் கேப்பில் தையல் போடுங்க. போட்டுகிட்டே வரும்போது இந்த இடத்துல சென்டரில் வந்து ஒரு 1/2 இன்ச் கிட்ட இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் இல்லை 1/2 இன்ச் கிட்ட விட்டுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் தையல் போடணும். அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் தையல் போடணும். கரெக்டாக ஒரு 1 இன்ச் இருக்குது. தையல் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வந்து இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடில் தையல் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை போடலாம். கரெக்டாக ஈவனாக வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே திருப்பி 2 தையல் போடணுங்கிறதுக்காக அப்படியே ரிவர்ஸில் அடிக்கிறேன். அதே மாதிரி இப்போ இந்த சைட்லையும் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த இடையில வந்து அந்த கேப் இருக்கணும். 1 இன்ச் கேப் வந்து விட்டுட்டு தையல் போடணும். அவ்வளோதான். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா அந்த பிசுறுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே ரெண்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து இந்த தையல் வந்து சென்டராக வர மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த சைடு வந்து தையல் போடணும். அதே மாதிரி தான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு தள்ளி தையல் போடணும். கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஏதாவது ஒரு சைடு வந்து டர்ன் பண்ணி விட்டுக்கணும். 2 தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு சைடு தைச்சிட்டோம். அடுத்த சைடும் இதே மாதிரி தைக்கணும். இது வந்து ஹைட்டு வித்தெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம் தான். நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறமோ நம்ம டிசைட் பண்ணுறது இருக்குது. இவ்வளோதான் வைக்கணுங்கிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி சென்டராக தைச்சிட்டு இதை வந்து சென்டரில் வச்சுட்டோம். 2யும் ஃபோல்டு பண்ணி தைச்சிட்டு இதை சென்டராக வச்சுட்டு 2 சைடும் இப்போ தையல் போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணால் இங்கே 1 இன்ச் நம்ம கேப் விட்டோம்ல, அந்த கேப் வழியாக தான் உள்ளே இருக்கிற துணியை இதெல்லாம் உள்ளே போகணும். உள்ளே இருக்கிற துணி வெளியில் வரணும். இந்த 1 இன்ச் கேப் வழியாக மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துணியை வந்து வெளிப்பக்கமாக இழுக்கணும். நல்லா இந்த கார்னர்லாம் வந்து ஊசி வச்சு நல்லா திருப்பி விட்டு எடுக்கணும். இப்போ வந்து இந்த 4 கார்னரும் வந்து நல்லா க்ளீனாக எடுத்து விட்டணும். நம்ம அந்த பிசுறு உள்ள பக்கம்லாம் உள்ளே போயிடுச்சு. இந்த நம்ம சென்டராக போட்டோம்னா அதுவும் உள்ளே போயிட்டு இந்த 1 இன்ச் கேப் வழியாக தான் நம்ம எல்லாமே எடுத்தோம். ஸோ அதுவும் வந்து இங்கே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த சென்டரை வந்து இது செக்குடுங்கிறதுனால கரெக்டாக சென்டர் வந்து நமக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை 2ஆக மடித்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுட்டு இதை வந்து அப்படியே சென்டரில் வந்து அப்படியே சுருக்கி கொண்டு வரணும். நம்ம பவு வந்து எப்படி இருக்குமோ அந்த இதுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ இந்த மாதிரி இந்த ஷேப்க்கு வந்து நம்ம கொண்டு வரணும். சுருக்கி எடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் போட்டுடணும். இந்த மாதிரி 2 தையல் போட்டுக்கிட்டோம். இப்போ பவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த தையலை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி கோல்டு கலர் கிளாத் வந்து நான் சென்டரில் ரெடி பண்ணி வைக்க போகிறேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து இதோட லென்த் வந்து 4லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 வரைக்கும் எடுத்துக்கிட்டால் போதும். இப்போது இதை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு லென்த் வைஸு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுடணும். இந்த ஓப்பன் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிட்டு ஓப்பன் பீஸை வந்து தையல் போட்டுடணும்.
நம்ம எப்போவும் நாட்டு திருப்போம்ல அது மாதிரி திருப்பி எடுத்துக்கணும். இதை வந்து உள் பக்கமாக இந்த குச்சி வச்சு நம்ம நாட்டு திருப்புறதுக்கு பண்ணுவோம்ல அது மாதிரி பண்ணிடணும். இப்போ நமக்கு பிசுறெல்லாம் உள்ளே போயிடுச்சு, வெளிப்பக்கம் நல்லா நீட்டாக கிடச்சிரும். இப்போ இதை வந்து இதை கவர் பண்ணி வச்சு பார்க்கணும் நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத. இந்த மாதிரி ரொம்ப டைட்டாகவும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவும், ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். மீதி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து தையல் போடுறேன். 2 தையல் இதுலேயும் நம்ம வந்து 2 தையல் போட்டுக்கலாம். அதே கலரே போட்டுக்கோங்க, கோல்டு கலரையே. இப்போ நம்ம பேலன்ஸ் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை வந்து இந்த தையலை உள்ளே போகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், இதை அப்படியே திருப்பி விட்டுறணும். கொஞ்சம் லூஸ் பண்ணி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே திருப்பிடுங்க, தையல் உள்ளே போயிடும். வெளியில் பார்க்கும்போது ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த பக்கம் ஜாயின் பண்ணதை அடியில் வச்சுருங்க. இப்போ இதை வந்து அந்த தையலையும் கவர் பண்ண மாதிரி நம்ம வச்சிடணும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பவு வந்து ரெடி பண்ணி ஃப்ராக்லாம் சென்டராக நம்ம வச்சோம்னா நல்லா அழகாக இருக்கும். வெளியில் டிசைன் பண்ணுறதுக்குன்னு எதுவும் வாங்காமல் நம்மள்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு நம்மளால் இது பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்வி ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.